தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோணும். கிருபாசன தண்டையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. எனக்கு ஒரு போஜனம் இருக்கிறது. அது என்னது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இவங்க போய் லஞ்ச் வாங்கிட்டு வராங்க. லஞ்ச் வாங்கிட்டு வந்தா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? சமாரியா ஸ்திரீ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வந்த உடனே இவங்க கேட்கறாங்க, ஐயா சாப்பிடலாமா? சாப்பாடு வாங்கி வந்துட்டோம், வயிறு கில்லுது, பசி. நம்ம ஆளுகளுக்கு எப்பயும் பசி தான். உனக்கு இந்த பசி தான் இருக்கும், உள்ள பசி இருக்காது. சாப்பிடலாமான்றான். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டுன்றாரு. யோசிக்கிறான், இந்த அம்மா வந்த அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காரு, அவ ஏதாவது கட்டிட்டு வந்து கொடுத்துட்டாளா? 4 சப்பாத்தியும் கொஞ்சம் பீஃப் கறியும் கொண்டு வந்துட்டாளா அவ? அதனால தனியா பார்சல் வாங்கிட்டு எனக்கு போஜனம் இருக்குதுன்னு சொல்றாரு அவருன்னு யோசிக்கிறதுக்குள்ள அவர் அடுத்த பதில் சொல்றாரு, என் பிதாவின் சித்தப்படி செய்வதே என்னுடைய போச்சனமா இருக்கிறது. அப்படின்னா அவருடைய ஹார்ட் பீட், அவருடைய இருதய துடிப்பு எதுக்காக துடிக்குதுன்னா, தேவனுடைய சித்தம் செய்யணும், தேவனுடைய விருப்பத்தின்படி வாழணும். இந்த பூமியில இருக்க போகிற கொஞ்ச காலம், அந்த நிர்ணயித்த காலத்துக்குள்ளாக தகப்பன் எனக்கு கட்டளையிட்டதை நான் செய்து முடிக்க வேண்டும் என்கிறதான ஒரு பெரிய பாரம் அவரை அழித்துக் கொண்டிருந்தது. நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால், தேவனுடைய சிந்தை உங்களுக்கு உண்டா இருந்தால், நீங்களும் அத்தனை பேரும் இதையே தான் சிந்திப்பீங்க. இருக்கிற கொஞ்ச காலத்துல நான் தேவ சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும், எனக்காக ஆண்டவர் கட்டளையிட்டவைகளை, எனக்கான தேவ சித்தத்தை நான் செய்ய வேண்டும் என்று அத்தனை பேரும் ஏக சிந்தை உள்ளவர்களாய், நீங்கள் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்கக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமா, அப்ப நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? ஒரு மனம் வந்துடும். அல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே? ஆமா, ஒன்றையே சிந்தித்து. இங்க போட்டிக்கெல்லாம் ஒண்ணுமே வேலையே இல்லை. இந்த ஆத்மாக்களே ஒன்றையே சிந்திக்கும் பொழுது என்ன ஆயிடும் பாருங்க. நம்ம ஆட்கள் என்ன நினைக்க, சில ஆட்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஐயா அவர் சர்ச்சை வச்சுட்டாரியா, வைக்கட்டும் என்னப்ப. சில ஆட்கள் பாருங்க, நம்ம ஆட்களுக்கு விளங்காது. என்னன்னா, அவர் போய் சர்ச்சை தொடங்கிட்டாரியா, தொடங்கட்டுமே என்னப்பா, அவர் எதுக்கே சர்ச்சை வச்சாரு, அவர் எதுக்கு வச்சாருன்னு அவரை தான் கேட்கணும் நீ. ஆனா அவர் ஒரு நல்ல நோக்கத்தோட வச்சிருப்பாருன்னா, நல்லா கவனிங்க, அவருக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்யணும், ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தணும், சில ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகணுன்ற ஆத்மா பாரம் அவருக்கு இருந்ததுன்னா, அதை அவர் செய்யறதுக்கு தேவன் அவரை ஏவி இருப்பாரானால், அழைத்து இருப்பாரானால், அதை தடுக்கிறதுக்கு நாம யாரு? செய்யட்டோம்ல, செய்யணும் தானே? ஆமாவா இல்லையா? இந்த வாழ்நாள் போதாதே, நம்ம வாழ்நாள் போதாதே, உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களையும் ரட்சிப்புக்குள்ள நடத்த நம்ம ஒருத்தரால முடியாத. அற்ப மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம், எஜமான் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள்னு தகப்பன் நம்ம சொன்னார் இல்லையா? இப்ப இன்னும் தேவைதானே, போய் செய்யட்டுமே. சித்தத்தின்படி செஞ்சா பலனை பெறுவான், சித்தத்தின்படி செய்யாதவன் அதுக்கேற்ற பலனை பெற்றுட்டு போறான். நமக்கு என்ன இருக்கு? அப்ப இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்திக்கக்கூடிய மனோபாவம் நமக்கு உண்டாயிருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம தேவ சித்தத்தை இருதயத்திற்குள்ள, ஆண்டவருடைய பாரம், ஆண்டவருடைய இருதய துடிப்பு நம்முடைய இருதய துடிப்பாக மாறி இருக்கிறதா என்று நீங்கள் யோசியுங்கள். அப்படி யோசிச்சுட்டீங்கன்னா எல்லாரோடையும் தேவனுடைய பிள்ளைகள், தேவ சித்தத்தை செய்யக்கூடியவர்கள் எல்லாரோடும் உங்களால் இசைந்து பயணிக்க முடியும். பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் தேவன் என்று வருகிற பட்சத்தில், பிரைஸ் காட், நம்ம பாருங்க, ஆர்மியில பல மதங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பல மாநிலங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பல மொழி பேசுகிறவர்கள், பல குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர்கள், எல்லாரும் ஆர்மிக்கு வருவாங்க. ஆனா அவங்க குடும்பத்துக்குள்ள போகும்போது அது வேற வேற பழக்க வழக்கங்கள்.
ஆனால் ஆர்மிக்கு வந்துட்டா ஒரே தேசம், ஒரே நோக்கம், எதிரின்ற கையில இருந்து நாட்டை பாதுகாக்கிறது. ஆர்மின்னு வந்துட்டா அவன் அவன் அங்க என்ன பண்ண மாட்டான், எதிரியா இருக்கிறவன் யாரெல்லாம் பார்க்க மாட்டான். இங்க எல்லாரும் ஒரே மனம், ஒரே நோக்கம், ஒரே சிந்தை உண்டா இருக்கும். அப்ப சபைக்குள்ள இருக்கிற நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மனப்பாடு உண்டாயிருக்கிறதா? உங்கள் இருதயம் தேவன் 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 என்று துடித்தால், உங்கள் இருதயம் இயேசு 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 என்று துடித்தால், அப்ப நமக்கு அந்த ஏக சிந்தை என்ன ஆயிடும்னா உண்டாகிவிடும். உங்களால பிரிச்சு பார்க்க முடியாது, நீ வேற நான் வேறன்னு. அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் தெளிவா படிங்க. மறுபடியும் 2வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து. ஏக அன்பும், எல்லாரும் சொல்லுங்க ஏக அன்பு அப்படின்னா ஒரே மாதிரியான அன்பு. இங்க அன்புல கூட பார்ஷியாலிட்டி இருக்குது. எப்படின்னா ஒருத்தர்கிட்ட நம்ம பேசுற மாதிரி இன்னொருத்தர்கிட்ட பேச முடியல, ஒருத்தர்கிட்ட பழகிற மாதிரி இன்னொருத்தர்கிட்ட பழக முடியல. ஏன்னா நம்ம சொல்றோம், இல்ல அவரு கொஞ்சம் நமக்கு செட் ஆகாது பிரதர். நாம கிறிஸ்துவுக்கு எப்படி செட் ஆனோம்? நம்ம கூட தான் அவருக்கு செட் ஆகாது. அவரு அங்க, அவரு அவ்வளோ உயரம், நம்ம இங்க கீழே. நம்ம பாஷையில சொன்னா நம்ம குப்பை, அதை கொஞ்சம் அழுத்தி சொன்னாதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். குப்பை, சாதாரண குப்பை கிடையாது, எடுகெட்ட குப்பை. அவரு மாணிக்கம், நாம மண்ணு. செட்டாச்சு அவருக்கு, நம்மளை நேசிச்சாரு, நம்ம மேல அன்பா இருக்காரு, நமக்காக உயிரை கொடுக்குறாரு. இன்னும் வா இன்னும் வா என்கிட்ட வான்னு நம்மளை அரவணைக்கிறாரு. அன்பு தேவ பிள்ளைகளே, நான் சொல்றேன், அப்ப நம்மளால இசைந்த ஏக அன்புள்ளவர்களா எல்லாரையும் ஒரே மாதிரி என்ன பண்ண முடியும்னா நேசிக்க முடியும். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. கிறிஸ்துவின் சிந்தை இருந்தா ஏக மனசோட எல்லாரையும் ஒரே மாதிரி என்ன பண்ண முடியும், நேசிக்க முடியும். சில நேரத்தில் பாருங்க, சபையில் பாஸ்டரா இருக்கிறதுனால சில நேரத்தில் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, சில மக்கள் கிட்ட நாம நெருக்கமா பழகிறோம் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பாஸ்டர் எங்க மேலதான் பாசமா இருக்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. பாஸ்டர் எங்க மேலதான் ரொம்ப அக்கறையா இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சில ஆட்கள் என்ன நினைச்சுக்கிறதுனா, பாருங்க, பாஸ்டரும் சரி சபையும் சரி எங்களுக்கே தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆமா, பாஸ்டரும் எங்களுக்கு தான். அப்புறம் என்ன ஆயிடும்னா, பாஸ்டர் அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு வேற யாருக்கிட்டையாவது பேசினார்னா, எங்களை மீறி பேசிட்டு வர அவரு, எங்களை மீறி பேசிட்டு வர அவரு அப்படின்ற லெவலுக்கு நம்ம ஆட்கள் பாவம் அந்த அந்த ஆட்கள் மேலெல்லாம் கோவப்படுவாங்க. கிடையாது, பாஸ்டர் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. பாஸ்டரு உங்க யாருக்கும் சொந்தம் கிடையாது. என்னை பெத்த எங்க அப்பாவுக்கே சொந்தம் கிடையாது. நான் கட்டின மனைவிக்கே சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டேன். முதல் நாள் ஃபர்ஸ்ட் நைட்லயே சொல்லிட்டேன். அதை என்னை யாரும் ஓன் பண்ண முடியாது. என் பிள்ளைகளுக்கே சொந்தம் கிடையாது. என் குடும்பம் மொத்தம் தேவனுக்கானது. பாஸ்டர் அம்மாவும் யாருக்கும் சொந்தம் கிடையாது. பாஸ்டர் அம்மாவையும் நான் ஓன் பண்ண முடியாது. அவங்க தேவனுக்கானவர்கள். விளங்குச்சா உங்களுக்கு? ஆமா, எங்க மேல நீங்கள் அதிகாரம் செலுத்த முடியாது. அதே போல நாங்க உங்க மேல அதிகாரம் செலுத்த முடியாது. நாங்க செலுத்துகிற அதிகாரம் உங்களை எங்கேயாவது கட்டி எழுப்புவதற்கு மாத்திரமே. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, அப்ப சபைக்கு 10 பேர் வந்தாலும் 100 பேர் வந்தாலும் 1000 பேர் வந்தாலும் அத்தனை பேரையும் ஏக அன்புள்ளவர்களாய் ஒரே மாதிரி நேசிக்கிறதுக்கு எங்களுக்கு முடியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமா, அதே அன்பு. சில நேரத்தில் எங்களுடைய அன்பு சிலருக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஏன்னா நாங்க அன்பெல்லாம் அப்படி இப்போ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. நான் அன்பை அருவி மாதிரி கொட்டுறாள். இப்போ கொஞ்சம் டேப்பெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம அன்பை அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஆட்களுக்கு புரியலை. அதனால டேப்பெல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி ஸ்லோவாக தான் போகுது தண்ணி. இப்போ
அருமையான தேவஜனங்களே, ஏக அன்புள்ளவர்களாய் நான் சொல்றேன், அப்படித்தான் நாம் அத்தனை பேரும் இருக்கணும். எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்க நம்மளால முடியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமா, நீங்க ஏக அன்புள்ளவர்களா இருக்க வேண்டும், ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். ஒண்ணு, இது ரெண்டாவது காரியம் இல்லையா? அப்ப ஒருமனப்பாடுன்றது நமக்கு இயல்பா வந்துடும். மூணாவது முக்கியமான விஷயம், அடுத்த வசனம் படிங்க, மூணாவது வசனம் படிங்க பார்க்கலாம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையுள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதை சொல்லியிருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். முதல்ல ஞாபகம் வச்சுங்க, இயேசு கிறிஸ்து இப்ப நமக்கு மேலையா நமக்கு கீழையா? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து நமக்கு மேலையா கீழையா? நமக்கு மேல நீங்க சொல்றீங்க, ஆனா அவர் என்ன பண்ணாருன்றது உங்களுக்கு தெரியாது இல்ல? அவரு நீங்க தான் மேல, அவர் கீழேன்னு சொன்னாரு. தெரியுமா அது உங்களுக்கு? ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒன்னு, முதல் எக்ஸாம்பிள் 1 பேதுருல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தினாலே என்ன பண்ணப்பட்டிருக்கிறீங்க? மீட்கப்பட்டீர்கள். கவனிக்கணும், இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். அது என்னன்னா, ஒரு பொருளை நீங்க அடகு வச்சீங்கன்னா, அடகு வச்ச அந்த பொருளை நீங்க மீட்கணும்னா, அடகு வைத்த அந்த பொருளை விட மீட்புக்காக கொடுக்கிற கிரயம் குறைவாக இருக்க வேண்டும். பொருளின் மதிப்பு அதிகமாயும் கொடுக்கும் கிரயம் குறைவாயும் இருக்க வேண்டும். அப்படின்னா மதிப்பு மிக்க பொருள்களை அதை விட மதிப்பு குறைந்த கிரயத்தை கொடுத்து நாம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? மீட்போம். அப்படிதான் மீட்போம். அப்ப இங்க மீட்கப்படும் பொருள் யாருன்னா நாம எல்லாரும். மீட்புக்காக கொடுக்கப்பட்ட கிரயம் என்னன்னா, குற்றமற்ற மாசற்ற விலையேற பெற்ற ரத்தம். அந்த ரத்தத்தை கொடுத்து தேவன் நம்மை மீட்டதுனாலே என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் ரத்தத்தை விட, அவர் ஜீவனை விட அவருக்கு நீங்களும் நானும் பெருசாப்பட்டோம். அல்லேலூயா. அவர் ஜீவனை விட அவர் உங்களை நேசித்தார். அவர் ரத்தத்தை விட உங்களை விலையேற பெற்றவர்களாக எண்ணினார். ஆகவே தான் கர்த்தர் உங்களை என்னையும் மீட்டார். நீங்களும் நானும் மீட்கப்படுவதற்கு செலுத்தப்பட்ட கிரயம் பெருசு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன சீப்பா நினைக்காத. யாராவது நினைச்சா நீ கவலையும் படாத. ஏன்னா நீ காஸ்ட்லின்றது, காஸ்ட்லியான ரத்தத்தை சிந்தின ஒருத்தருக்கு தெரியும். நீ தெரிஞ்சுக்க. ஊர்ல 1000 பேர் உன்னை சீப்பா நினைக்கட்டும், கவலை இல்லை. நீ விலையேற பெற்றவன், நீ தேவனுக்கு சொந்தக்காரன், தேவனால் மீட்கப்பட்டவன் என்பதை முதல்ல நீ உன் இருதயத்துல விசுவாசி. ஏன்னா நீ தேவனுடைய ரத்தத்தினால் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. அந்த எண்ணம் உள்ளத்துல வந்துட்டா, கவனிங்க, நமக்குள்ள இந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாம் இல்லாம பறந்து போயிடும். நான் தகுதி இல்லையா, நான் ஒண்ணும் இல்லையா, நான் சீரோயாலாம் இல்லாம இல்ல நான் விலையேற பெற்றவன்ற எண்ணம் வந்துடும். கவனிங்க, இது வந்துடும். ஆனா இது வரும்போது கூடவே என்ன வந்துடக்கூடாதுன்னா, மேட்டிமா வந்துடக்கூடாது. நான் மீட்கப்பட்டவன், நான் விலையேற பெற்றவன், ரைட்டு. ஆனா இப்ப என்ன ஆகணும்னா, நான் மீட்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? இந்த சிந்தையை தரித்து கொள்றதுக்கு. எந்த சிந்தைய? என்னை விட எல்லாரும் மேன்மையானவர்கள் என்ற சிந்தை. கிறிஸ்து எப்படி தன்னை விட மற்றவங்கெல்லாம் மேன்மை எண்ணி தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரோ, அதே போல நான் என்னை விட மற்றவங்கெல்லாம் மேன்மையானவர்கள் நினைச்சு இப்ப என்ன அவங்களுக்கு ஊழியம் செய்ய, அவங்களுக்கு கீழ்ப்படுத்த என்ன அர்ப்பணிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. கவனிங்க, 1, அவர் தன்னையே தத்தமாக தந்தார்னு சொன்னா. 2, யோவான் 13ஆம் அதிகாரத்துல அங்க என்ன இருக்குன்னா, கவனிங்க, சீஷர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க பந்தி இருக்கிறதுக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து வந்தாரு. நியாயமா அவர் என்ன பண்ணிருக்கணும்? அப்பா பேதுரு வா, வேற யாரு, யோவான் வா, யாக்கோபு வா, சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறு அப்படின்னு இவர் என்ன பண்ணிருக்கணும்னா, கால் மேல கால் போட்டு உட்காந்து பரிமாற சொல்லியிருக்கணும்ல. ஆனா இவர் என்ன பண்றாரு? எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு எல்லாரையும் உட்கார வச்சுட்டு இவர் போனார். அவருடைய மேலங்கியை கலட்டி ஒரு துண்டு எடுத்து தன்னுடைய அறைகளில் கட்டி கொண்டு அவர் போய் ஒரு பாத்திரத்தை எடுத்து தண்ணி எடுத்து எல்லாருடைய கால்களையும் கழுவுறாரு. கவனிங்க, உடனே பேதுரு, ஐயோ நீங்க என் கால்களை கழுவலாமா?
என் காலை நீங்க தொடலாமா சாமி, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு சொல்றாரு. விடு, இப்பொழுது விடுப்பா, நான் உன் கால்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு கிடையாது அப்படின்னாரு. உடனே நீ காலை மட்டும் இல்லையா, மொத்தமா கழுவியா, தண்ணியை மொத்தத்துக்கு மேல ஊத்தியா அப்படின்றார் பேதுரு. எல்லாத்துக்கும் ஒரே எமோஷனல் இந்த பேதுருவோட, எப்ப பாரு ஒரே உணர்ச்சி வசப்படுவார். அப்படியே ஆண்டவர் சொல்றாரு, இல்லை காலை மட்டும் கழுவுனா போதும் அப்படின்னு எல்லாருடைய கால்களையும் கழுவிட்டு சொல்றாரு, உங்களுக்கு போதகர்னு நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய எஜமான் உங்களுடைய ஆண்டவர்னு என்ன சொல்றீங்க, உங்களுக்கு போதகரும் எஜமானுமாய் இருக்கிற நானே இதை உங்களுக்கு செய்தேனானால் நீங்களும் ஒருவருக்கொருவர் செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல என்னுடைய ரோல் மாடலை ஃபாலோ பண்ணுங்கன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவனிங்க, அந்த கால்களை கழுவுகிறது அப்படின்ற அந்த வேர்டு இருக்கு இல்லையா, அது யார் செய்வாங்கன்னா அடிமைகள் தான் செய்வாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நானே என்ன உனக்கு அடிமையாக தாழ்த்தினேன்னா நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க, அப்படிப்பட்ட சேவை மனப்பான்மையோட பணிவிடைக்காரரை போல தங்களிலும் ஒருவரை மேன்மை உள்ளவர்களாக எண்ணுங்கள். இதுதாங்க ரொம்ப கஷ்டம். நமக்கு என்ன கஷ்டம்னா, கவனிங்க, இந்த இருதயத்துல இந்த எண்ணத்தை மாத்துறது இருக்குல்ல, அது கஷ்டம். ஏன் அப்படின்னா, இயல்பாகவே நம்ம இருதயம் எப்படி அமைக்கப்பட்டிருக்குதுன்னா, மற்றவனை விடலாம் நான் எதுல பெட்டர், மற்றவனை விடலாம் நான் எதுல பெஸ்ட் அப்படின்னு நினைச்சாலே மனசு என்ன இடம், கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குங்க. ஆமாவா இல்லையா? ஆமா, எங்க அண்ணனை விட கொஞ்சம் நான் பரவாயில்ல, எங்க சித்தப்பா பையன் இருக்கிறான் பாரு, நல்ல வேலை அவனை விட கொஞ்சம் நான் வசதி ஆயிட்டேன். ஏன்னா அவனை விட நான் பெட்டர், இவனை விட நான் பெட்டர்னு நான் நினைச்சு நான் பெட்டர்னு நினைச்சு இருதயத்தில் என்ன ஆயிடுறோம்னா பிட்டர் ஆயிடுறோம். ஆமா, நீ பெட்டர்னு நினைச்சு பிட்டர் ஆயிட்டு இருக்கிற உள்ள. இதான் பிரச்சனையே உனக்கு. தேவன் வந்து வாசம் பண்ண மாட்டார் உன் இருதயத்துக்குள்ள. எப்படி வந்து வாசம் பண்ண முடியும்? கஷ்டப்படுவாருங்க, வேதனையோட இருப்பார். என்னடா டேய், என்ன ஆவிடா உனது, ஆவி இருக்க பாடுறாங்க உள்ளன்னு. ஏன்னா உன்னை விட நான் பெரிய ஆளு, உன்னை விட நான் பெரிய ஆளு நினைச்சு இருதயம் முழுவதும் கசப்பும் வன்மையும் பொறாமைகளும் வன்மங்களும் நிறைந்த இருதயமா மாறிடுது. அப்ப தேவ சிந்தை வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இல்ல அவங்க என்னை விட மேலதான் அப்படின்ற ஒரு அழகான தாழ்மையின் சிந்தை உள்ள வந்துடும். இந்த தாழ்மை வந்துருச்சுன்னா ஆர்கியூமெண்ட் ஆவி போயிடும். தாழ்மை உள்ள வந்ததுன்னா என்ன போயிடும்? முதல்ல வாக்குவாதம் பண்ற ஆவி போயிடும். யார் வாக்குவாதம் பண்ணுவா சொல்லுங்க? பெருமையின் அடையாளங்கள் 50. 15 வருஷத்துக்கு முன்னாடி பிரசங்கம் கேட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பெருமையினோட ஒரு அடையாளம் ஆர்கியூமெண்ட், வாக்குவாதம் பண்றது. நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அதுதான் இப்ப படிங்க, அந்த 3ஆம் வசனம் திரும்ப வாசிங்க. ஒன்றையும் வாதினாலாவது. கவனிங்க, எதை செஞ்சாலும் ஒரே அதை ஆர்கியூமெண்ட் பண்ணி நீயா நானான்னு பேசிதான் அதை அடையணும். சிலர்கிட்ட பாருங்களேன், ஒரு விஷயத்த நார்மலா பேசி அந்த விஷயத்தை என்ன பண்ண முடியாதுன்னா செயல்பாட்டுக்கு கொண்டு வரவே முடியாது. சின்ன விஷயம் இருந்தா கூட சரி, அதுக்கு ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட், அதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, அதுக்கு ஒரு சண்டை, அதுக்கு ஒரு சின்னாவளி சண்டைகள்லாம் போட்டு தான் அதை செயல்படுத்தவே முடியும். ஒரு கடையில் போய் காஃபி சொல்ல போனா, ஏன் காஃபி தான் குடிப்பியா? ஏன் டீ குடிக்க மாட்டியா? காஃபி குடிச்சா உடம்பு கெட்டது தெரியுமா? டீ நம்ம உடம்புக்கு நல்லது மாதிரி. டீ இருதயத்துக்கு நல்லது தெரியுமா? காஃபி குடிச்சா காஃபியில் இருக்கிற காஃபின் உடம்புக்கு எடுத்துடும் தெரியுமா? டீ குடிச்சா டீயில் இருக்கிற டிகாஷன் என்ன பண்ணிடும்? மூளையெல்லாம் பிரிஸ்க் ஆகிடும் தெரியுமா? என்னென்ன ஒரு காஃபி கேட்டது குற்றமா? காஃபியே வேணாம் போ. சில ஆட்கள் அப்படிதான். ஏன்னா எல்லாத்துக்கும் வாது. அந்த வாது வர்றதுக்கு காரணம் வீண் பெருமை. வீண் பெருமை. நீ செய்வதெல்லாம் தவறு, நான் செய்வதெல்லாம் சரி, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் தவறு, என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் சரி என்கிறதான அந்த வீண் பெருமை உள்ளே வந்து விட்டதுனாலே எல்லாவற்றுக்கும் ஒரு வாது, ஒரு விவாதம், ஒரு ஆர்கியூமெண்ட் எல்லாவற்றிலும் மேலோங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவ மக்களே, தேவ சிந்தை உங்களுக்கு இருக்குமானால்,
என்ன பண்ணுவீங்க தெரியுமா? அந்த வீண் பெருமையே வேணாம், தாழ்த்திடுவீங்க நீங்க. சரிங்க, சரி. பல நேரங்களில் கவனிங்க, சில ஆட்களோடலாம் நம்மளால இந்த ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாமனா பண்ண முடியாமல் இல்லை, பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்தோட நாம தாழ்ந்து போவதற்கு காரணம் கிறிஸ்துவின் சிந்தை. ஏன்னா இவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்காக கர்த்தர் நம்மளை உண்டாக்கல. வாக்குவாதம் என்பது சத்ருவோட தன்மை. நீங்க பாருங்க, அப்ப அந்த வசனத்தை முழுசா படிச்சிருங்க, அப்பதான் அதை நான் ஃபுல்லா போயிடுறேன். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இந்த கிறிஸ்துவின் சிந்தை இருந்தா நம்மளோட கூட இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது நம்மிலும் அவர்கள் மேன்மையானவர்கள் என்று எண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த எண்ணம் உங்களுக்கு வரலன்னா நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தந்துடுறேன். ஈஸியா அந்த எண்ணத்தை வர வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா, கவனிங்க, முதல்ல இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த 10th எக்ஸாம்ல இப்போ ஒருத்தர் இருக்கிறாருன்னு வைங்களேன், எக்ஸாம் எழுதுறாங்க எல்லாரும். ஒருத்தர் 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்பார், ஒருத்தர் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்பார், ஒருத்தர் 1 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிருப்பார். என்னன்னா, இந்த 1 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவர் இருக்கார்ல, அவருக்கு கொஞ்சம் என்ன இருக்கும், அவருக்கு கொஞ்சம் பெருமை இருக்கும். ஏன்? எனக்கு அவர் சொல்லும் போது எப்படி சொல்லுவாரு, ஒண்ணுல தாங்க போச்சு, ஒண்ணுல தான் போச்சு அப்படின்னு. அதுதான் அந்த ஒண்ணுல தான் போச்சுன்றதுல தான் இப்ப அவருடைய பெருமையை அடங்கி இருக்குது. என்னன்னா, நீ ஃபெயில்ன்றது தான் உண்மை, ஃபெயில ஒத்துக்க முடியாம சொல்றது. அது ஒண்ணுல தாங்க போச்சு அப்படின்னு. இதுல 3ல ஃபெயில் ஆனவரை பார்க்கும்போது இவர் எப்படி இருப்பாரு? அதுல ஒருத்தன் தமிழும் ஃபெயில் ஆயிட்டான், தமிழ்ல கூட நீ ஃபெயிலா, நீ தமிழ்ல கூடவா நீ ஃபெயிலு, என்ன நீ சுத்தமா மோசமா இருப்ப போல இருக்குது, தமிழ் கூட உனக்கு ஒழுங்கா வராதா அப்படின்னு அவர் அற்பமா நினைக்கிறது. ஆனா நீயும் ஃபெயிலுன்றதை என்ன பண்ணவே இல்லை, ரியலைஸ் பண்ணவே இல்லை. ரியலைஸ் பண்ணியிருந்தா அவனை நீ ஃபெயிலுன்னு சொல்லவே மாட்டேன். நீ ஃபெயில் ஆனதை உன்னால என்ன பண்ணவே முடியலன்னா ஒத்துக்கவே முடியல. இதுல வேற டீச்சர் என் மேல கோபமா இருந்தாங்க, அதனால தான் மார்க் எனக்கு போடவே இல்லைன்றது. திருத்தும் போது இன்னும் மனப்பான்மையில் இருந்தாங்கன்னு தெரிலன்றது. இதெல்லாம் கிடையாது, ஃபெயில் தான். கவனிங்க, முதல்ல நான் ஃபெயிலுன்றத தெரிஞ்சுக்கணும். நீங்க கொஞ்சம் வீட்டில் போய் உட்காந்து உள்ள உத்து பார்த்தீங்கன்னா நாம ஃபெயில் ஆகினா என்னென்ன சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆகிருக்கிறோம் தெரியும். நாம ஃபெயில் ஆகிட்டது தெரிஞ்சிச்சுனாலே அடுத்தவங்களெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியும்? இப்ப எல்லாம் ஒரே கேட்டகரி தான், நம்ம எல்லாம் ஒரே கேட்டகரி. என்ன ஒண்ணு, சப்ஜெக்ட் தான் வேற. நீ வேற சப்ஜெக்ட்ல ஃபெயிலு, நான் வேற சப்ஜெக்ட்ல ஃபெயிலு. ஆக மொத்தத்தில் மொத்த பேரும் ஃபெயிலுன்றது தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சிச்சுன்னா கவனிங்க, இப்ப நம்மளை பார்க்கும்போது அடுத்தவங்களை பார்க்கும் பொழுது இல்லை, இந்த ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவன் எப்படி பெருமைப்படுறானோ அந்த மாதிரி எல்லாம் பெருமைப்படலாம் தோணாது. ஒண்ணுல தாங்க போச்சு, நான் என்னங்க இதுல தாங்க சரியில்லை, மற்றதெல்லாம் என்ன மாதிரி யாருமே கிடையாதுங்க அப்படி தோணாது. இல்லை ஃபெயிலு. இங்கே நியாயப்பிரமாணத்தை பொறுத்த வரைக்கும், வேத சட்டத்தை பொறுத்த வரைக்கும், ஒன்றில் தவறுனா எல்லாத்துலேயும் ஃபெயிலு. புரியுதா உங்களுக்கு? ஒன்றில் ஃபெயில் ஆனா எல்லாத்துலேயும் ஃபெயிலு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இங்கே யாராவது அப்படி அந்த பழைய ஆட்கள் ஓல்டு எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் எப்படி தெரியுமா எழுதுவாங்க? இப்போ ஒரு சப்ஜெக்டாக எழுதி பாஸ் பண்ணிக்கலாம்ல. ஓல்டு எஸ்எஸ்எல்சியில் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனால் திரும்பவும் நீங்கள் எல்லாத்தையும் எழுதணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படலன்னா உங்க அப்பா அம்மாங்கெல்லாம் யாரையா போய் கேளுங்க. ஒன்னு ஃபெயில் ஆயிட்டா போய் திரும்ப எல்லாத்தையும் எழுதணும். 2 ஃபெயில் ஆயிட்டாலும் எல்லாம் எழுதணும். 4 ஃபெயில் ஆயிட்டாலும் எல்லாம் எழுதணும். அது மாதிரி தான் இங்க சட்ட புத்தகம். இங்க 1 ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் கணக்கு தான், 4 ஃபெயில் ஆனாலும் ஃபெயில் கணக்கு தான். ஆகவே எல்லாரும் திரும்ப எழுத வேண்டியவங்க. அதை புரிஞ்சிடுச்சுன்னா யாரையுமே நீங்க அற்பமா நினைக்க மாட்டீங்க. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? தங்களிலும் எப்படி நினைப்பீங்க? இப்ப மேன்மையானவர்களா நினைப்பீங்க. பரவாயில்ல,
அந்த பிரதர் பரவாயில்ல அப்படின்ற ஆட்டோமேட்டிக்கா இருதயத்திற்குள்ள ஒரு தாழ்மையின் சிந்தை வந்துடும். மற்றவங்களை பார்த்தா அன்போடையும் மரியாதையோடையும் நடத்துறதுக்கு தோணும். யாரையும் இருதயத்திலேயே அவமரியாதை செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. நீங்க உங்களுக்குள்ள அது இருக்கா? இருக்கும் தானே? இருக்குது, தெரியுது எனக்கு, உங்களை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது. இது தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா உங்க சிந்தை இப்படிதான் இருக்கும். ஒருவரை ஒருவர் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுவீர்கள். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரை விடவும் தன்னை மேல நினைக்கல, எல்லார விடவும் தன்னை கீழே அப்படின்னு நினைச்சார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர், பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பாய் இருக்கிறவர். அந்த வசனம் சொல்லுது, அவர் தேவனுக்கு ஒப்பாய் இருப்பதை. சிலருக்கு பாருங்களேன், யாரோடையாச்சும் ஒப்பிட்டு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும்ல. உலகத்திலேயே யாரோடையாவது உங்களை ஒப்பிட்டு சொல்லிட்டா எப்படி இருக்கும்? ஆமா, அண்ணன் பார்க்கறதுக்கு அஜித் குமார் மாதிரியே இருக்கிறாருன்னு அவர் அஜித் குமார் மாதிரியே பில்டப் அப்படியே நினைச்சு ஐயோ அப்படி நினைச்சுக்கிறது இல்ல. நிறைய படிச்சவங்களோட மேதாவிகளோடலாம் ஒப்பிட்டா நம்ம கையிலேயே பிடிக்க முடியாதுல்ல. ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிதாவோட ஒப்பிடக்கூடிய அவருக்கு சமமா இருப்பதை விரும்பாமல் என்ன பண்ணிட்டாராம்? தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி. எதை வெறுமையாக்கினார்? தன்னுடைய அந்தஸ்தை, தனக்கு இருக்கிற எல்லா மகிமையும், தனக்கு இருக்கிற எல்லா சிங்காசனங்களின் அதிகாரங்களையும் வெறுமையாக்கி. நான் யாரு? தன்னுடைய வல்லமை என்ன, என்னுடைய அதிகாரம் என்ன, அந்த மகிமை என்ன, எல்லாவற்றையும் திறந்து சாதாரண மனிதனாக, மனிதனின் அடிமையாக, அடிமையின் கோலமாகி சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அந்த தாழ்மை தான் கிறிஸ்துவின் சிந்தை. கவனிங்க, பிசாசு கீழே இருக்க வேண்டியவன் ஒரு காலத்தில் தேவ தூதனாய் இருந்த போது அவன் நினைச்சான், வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், இங்க சிங்காசனத்துக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்று சொல்லி ஒருவன் சொன்னான். வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனை கீழே தள்ளினார். உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட அக்கிரமம் கண்டுபிடிக்கப்பட்ட நாளிலே நீ என்ன பண்ணப்பட்ட? கீழே தள்ளப்பட்ட. அப்ப பிசாசோட ரூட், பிசாசோட ஆழத்தில் இருக்கிறது என்ன? எல்லாரையும் விட தன்னை மேலாக நினைப்பது. கிறிஸ்துவனுடைய சிந்தை என்ன? எல்லாரை விட தன்னை கீழே நினைப்பது. நீங்க பிசாசின் பிள்ளைகளா, கிறிஸ்துவின் பிள்ளைகளா? உங்களுக்குள்ள இருக்கிறது என்ன? இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். அந்த யூத மத தலைவர்களை பார்க்கும் பொழுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், கிளியரா சொல்லிட்டாரு. அவன் இருக்கா உங்களுக்குள்ள, பேய் இருக்குது உங்களுக்குள்ள. ஏன்னா எல்லாரையும் கீழே நினைச்சுக்கிட்டு, நீ தான் பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரையும் கீழே பார்க்கிற நீ பேயோட பிள்ளை. கிறிஸ்துவின் பிள்ளையா இருந்தா நீ அப்படி இருக்க மாட்ட. நான் எல்லாருக்கும் கீழே, எல்லாரும் எனக்கு மேல அப்படின்ற ஒரு நினைப்பு உள்ளத்துல, யாரையும் அவமரியாதை செய்யாம, யாரையும் குற்றவாளியாக பார்க்காம, எல்லாரையும் மதிக்கக்கூடிய, எல்லாரையும் கனப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல இருதயம் உங்களுக்குள்ள உண்டாயிருக்கும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையா, பிசாசின் பிள்ளையா? கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கா உங்களுக்கு? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தை இருக்கா? இல்லைன்னா எப்படி சுதந்திரிக்கிறதுங்க? பிரசங்கெல்லாம் சும்மா எப்படிங்க பலிக்கும்? கிறிஸ்துவின் சிந்தை வரனாங்க உள்ள வந்தாத்தான், கிறிஸ்துவின் சிந்தை வந்தாத்தான் நீ சுதந்திரவாளி. இல்லைன்னா பிளாஸ்டிக் வாலியா கூட இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை. ஆமா, கிறிஸ்துவின் சிந்தை தாழ்மையின் சிந்தை. பிரைஸ் காட். ஆமென். நாலாவது படிங்க. அவனவன் இல்லம்மா, இங்க வந்துருங்க. அடுத்தது பிலிப்பியர். இல்ல, அதேதான். அங்க 2ஆம் அதிகாரத்துல அவனவன், அந்த வசனம் தான்மா, கரெக்ட். அவனவன் தனக்கானவைகளை அல்ல, அவனவன் தனக்கானவைகளை அல்ல, பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்துவின் சிந்தையில 4வது முக்கியமானது என்ன? தனக்கானதை நோக்குதல் என்பது சுயநலம் மிக்க ஒரு மனது. நல்லா கவனிங்க, நம்ம எல்லாரும் இயல்பாகவே ரொம்ப சுயநலவாதிகள். ஆமாவா இல்லையா? ஆமா, நீங்க அதை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் ஆமா, தன்னலம் என்பது நமக்குள்ளே ஊறி இருக்கிறது. நான் எப்பவுமே எனக்கானதை மட்டுமே சிந்திப்பேன், என்னை சுற்றி மட்டுமே யோசிப்பேன். அதான் இயல்பு, மனிதனுடைய இயல்பு.
கொஞ்சம், அடுத்தது இன்னும் ஒரு வட்டம், அதை தாண்டி என் குடும்பம், என் பிள்ளைங்க, என் மனைவி, இப்படிதான் யோசிப்பேன். அதை தாண்டி இன்னொரு வட்டம் இருக்குன்னா என் உறவுகள், என் அண்ணன் தம்பி, என் பெரியப்பா பெரியம்மா, என் சித்தி சித்தப்பா, என் அக்கா தங்க, இப்படிதான் யோசிக்க தோணும். இதான் இயல்பு, மனிதனுடைய இயல்பு. ஆனா கிறிஸ்துவின் சிந்தை வந்த பிறகு இந்த சுயநலமானது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டு அகல வேண்டும். எப்படி அகலணும்? அவனவன் தன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பானாக என்பது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையா இருக்கிறது. உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசி. ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662, 98-406-72-355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.